அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். தொடர்ச்சியாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக தான் நாங்கள் பேசிட்டு வரோம். இந்த வீடியோ அது சம்மந்தமாகத்தான். முக்கியமாக இந்த அன்பு, லவ்ன்றது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒரு விஷயம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவாக இருக்கட்டும், அப்படி இல்லை சகோதரருக்கு இடையிலான உறவாக இருக்கட்டும், எந்த உறவை நீங்க எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதனாகிய அனைவருக்கும் பேசிக் நீட் லவ் தான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து உங்களிட எனக்கு வந்து அன்பு கிடைக்குது இல்லை, எனக்கு வந்து முழுமையான அந்த பாசம் கிடைக்குது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாருண்டா அதற்கு காரணமாக அந்த நபரும் காணப்படுவார். ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, ஒரு உறவுகளுக்கிடையான ஒரு வேர்ஸ் ஒன்றிக்குது. என்னன்னு சொன்னா, யோர் பார்ட்னர்ஸ் பிஹேவியர் இஸ் மிரர் ஆஃப் யோர் பிஹேவியர் அப்படின்னு சொன்னா, உங்களோட பார்ட்னர்ட நடத்தை வெளிப்பாடு உங்களோட நடத்தை வெளிப்பாட பிரதிபலிப்பு தான். ஓகே, அப்ப நாங்க வந்து கோவத்தை வெளிப்படுத்தினா உங்களோட பார்ட்னரும் அதே கோவத்தை தான் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி நீங்க அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களோட பார்ட்னரும் அதே மாதிரி உங்களுக்கு அன்பை தார நபரா காணப்படுவார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு தடவை கோவத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அது 10 டைம் வேர்ஸ் ஆகத்தான் உங்களுக்கு திரும்ப வரும். உதாரணமா நீங்க உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லாட்டி உங்களோட பிள்ளைக்கோ ஒரு தடவை ஏசுறீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை அந்த முரண்பாட்டை பல தடவைகள் உங்களுக்கு வெளிக்காட்டும். சரியா? அதே மாதிரி இதே நீங்க பாசிட்டிவான ஒரு அன்பை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு 10 டைம்ஸ் பெட்டராக வந்து சேரும். அது 10 மடங்காக உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு திரும்பி தருவாங்க. அது வந்து ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சகோதரராக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ எங்களுக்கு இந்த அன்பு குறைபாடு காணப்படுதுன்னு சொன்னா அதற்கு முழு காரணம் நாங்களாகவும் இருக்கக்கூடும். முதல்ல நாங்க வந்து இந்த விஷயத்த அடுத்தாக்களுக்கு கொடுக்குறோமா, நாங்க எங்களோட முழுமையான பாசத்தை என் பார்ட்னருக்கு கொடுக்குறேனான்ற விஷயத்த நாங்க தான் பார்க்கணும். 100% நான் அதை கொடுக்குறேன்னு சொன்னா அந்த பாசம் வந்து எனக்கும் வந்து சேரும் என்ற விஷயம் முக்கியமானதாக காணப்படுது. ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் எதிர்பார்க்கப்படுறது அன்பு தான். அதோட இந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தும் நபராக இருந்தால் உங்களுக்கும் நிச்சயமாக அந்த அன்பு 10 மடங்காக வந்து சேரும். அதே நேரம் நீங்க கோபத்தை வழங்குற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கும் அந்த கோபம் 10 டைம்ஸ் வேர்ஸ் ஆகத்தான் உங்களுக்கு அது வந்து சேரப்போகுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்கன்றத மையமாக கொண்டு நீங்க வெளிப்படுத்துற மனவெழுச்சியும் காணப்பட வேண்டும். இது பேசிக். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, எனக்கு வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது, தொடர்ந்து எனக்கு பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள சண்டையாக இருக்குதுண்டா நீங்க கட்டாயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நான் எப்படி அவங்களோட நடந்து கொள்றேன் இந்த விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இதுக்கு வர பதிலின் அடிப்படையில் உங்களோட நடத்தை மாற்றத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டி வரும். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின்.